உண்மையாக உன்னுள் இருக்கின்ற சிவத்தை உணர்ந்து கொண்டால் இருந்த இடத்திலேயே நீ இறைவனை வழிபடலாம் அப்படிங்கிறது தான் அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடியது. இப்ப நம்ம சிவாலயத்துக்கு போறோம், பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், போனா அமைதியா கோவில்ல ஒரு அரை மணி நேரம்னாச்சு உட்காரு அப்படின்ட்டு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இதுவரையில நமக்கு அதுக்கான நேரம் இருந்தது இல்லையோ என்னமோ தெரியல. போனா அப்படியே கட கட கடன்னு சுத்திக்கிட்டு சாமி கோயிலுக்கு போனேன், அதை கேட்டேன் இதை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறது. அதனால என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நீ வேண்டிதான் அவர் உனக்கு கொடுக்கணும்னு அவசியம். சிவாலயத்துக்கு போறோம் அப்படின்னா அடிப்பிரதட்சணம் மாதிரி தான் நடக்கணும். நடந்து முடிஞ்சிட்டு அமைதியா உட்கார்ந்துடணும். நம்மளை மறந்து நம்ம நிறைய தவறுகளை செஞ்சிருப்போம். சரி தவறுன்னு எதுவுமே இல்லதான், இருந்தாலும் நம்ம மறந்து நம்ம நிறைய தவறுகளை செய்திருப்போம். அதையெல்லாம் மறந்து அந்த இடத்துல போயிட்டு அமைதியா இறைவனிடம் மனதை திறந்து வைத்து விட்டு, எல்லா வழிகளையும் திறந்து வைத்து விட்டு இறைவனை நோக்கி நாம் அமர்ந்திருக்கும் போது உனக்கான அந்த வழியானது பிரகாசமாக தெரியும்.